தீராத கடன்கள் தீர அகத்தியர் அருளிய சக்தி வாய்ந்த தோரண கணபதி பிரசன்ன துதி மந்திரம். ஓம் விக்னராஜாய நமக. இரவில் உங்களுக்கு தூக்கம் வரவில்லையா? வாங்கிய கடனை எப்படி அடைப்பது என்ற கவலை நெஞ்சை அடைக்கின்றதா? கடன் கொடுத்தவர்கள் வாசலில் வந்து நிற்பார்களோ என்ற பயம் உங்களது நிம்மதியை கெடுக்கின்றதா? கவலை வேண்டாம். மாபெரும் சித்தரான அகத்திய பெருமான் கலியுகத்தில் மனிதர்கள் படும் இந்த கடன் தொல்லையில் இருந்து மீள மிக எளிய ஆனால் அதீத சக்தி வாய்ந்த ஒரு இரகசியத்தை நமக்கு அருளி சென்றுள்ளார். அதுதான் தோரண கணபதி வழிபாடு. காற்று போலவும் காற்று மாசு போலவும் நம்மை சுற்றி வளைத்திருக்கும் இந்த கடன் தொல்லையிலிருந்து ஒரே அடியாக வெளியே வர முடியுமா என்றால் நிச்சயம் முடியும். அகத்தியர் அருளிய இந்த அற்புத மந்திரம் என்ன? தோரண கணபதியை எப்படி வழிபட வேண்டும் என்பதை இந்த காணொளி முழுமையாக காணப்போகின்றோம். வாழ்க வளமுடன் நலமுடன். நமது மகாடிவன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று கம்பர் பாடினார். கடன் வாங்கியவனின் மன உளைச்சலுக்கு ஈடு இணையே உலகத்தில் இல்லை. முடிந்தவரை கடன் இல்லாமல் வாழ்வதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். ஆனால் இன்றோ கடன் வாங்குவது என்பதுதான் மூலாதாரமாக யுக்தியாகவே மாறிவிட்டது. நம் முன்னோர்களும் சில சந்தர்ப்பங்களில் கடன் வாங்கித்தான் காலம் தள்ளியிருப்பார்கள். கடன் வாங்கி கல்யாணம் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்று நிலைமையே வேறு. அவசிய நிகழ்வுகளுக்கும் அவசர சூழ்நிலைகளுக்கும் கடன் வாங்குவது என்று நிலை மாறி தேவையற்ற ஆடம்பர பொருட்களை வாங்கி குவித்து நமது சமூக குறியீட்டை உயர்த்தி காண்பித்து கொள்ளும் மனோபாவத்தில் இன்றும் பலரும் உள்ளனர். கிரெடிட் கார்டு, லோன் ஆப் என்று எந்த பொருளையும் இஎம்ஐ திட்டத்தில் வாங்குவது, கடன் கொடுப்பவர்களை லிங்கில் வைத்திருக்கும் வணிக யுக்திகள் என எங்கும் எதிலும் கடன் கடன் கடன். இந்த கடன் வலையில் சிக்கிய பின் அதிலிருந்து மீள முடியாமல் தவிப்பவர்கள் ஏராளம். நம்மை சுற்றி பின்னப்பட்டிருக்கும் இந்த கடன் வலையிலிருந்து எப்படி தப்புவது? இதற்கு ஆன்மீகம் காட்டும் எளிய வழிதான் என்ன? அந்த வழியை நமக்கு அருளும் முழுமுதற் கடவுள் யார் தெரியுமா? அவர்தான் விநாயக பெருமான். ஆம், விக்னங்களை தீர்ப்பவன் விநாயகன். கணங்களின் நாயகன் கணபதி. முழுமுதற் கடவுளாக போற்றப்படுவன் இந்த மூஷிக வாகனன். உலகிலேயே மிகவும் எளியோருக்கான இறைவன் அவன்தான். எந்த ஒரு செயலையும் தொடங்கும் போது பிள்ளையாரை வணங்கி வழிபடுவது நமது தொன்று தொட்டு வரும் பழக்கம். மனதால் நினைத்து தியானித்த அந்த நிமிடமே நமது கவலைகளை ஓடச் செய்பவர் கணபதி. நினைத்த காரியம் தடங்கள் இல்லாமல் நடக்க, வெற்றிக்கனி நமக்கு கிட்ட சித்தி விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைப்பதன் மூலம் தாத்பரியமும் இதுதான். வெள்ளி வெண்கல விக்கிரகங்கள் ஆகட்டும், மஞ்சள் மாட்டு சாணம் ஆகட்டும், எதில் பிடித்து வைத்தாலும் அதில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடியவர் அவர். தங்க மலர்களோ அல்லது சாதாரண அருகம்புல்லோ நெல்லி இலைகளோ கிள்ளி வைத்து வேண்டிக் கொண்டாலும் மனம் குளிர்ந்து வேண்டியதை தரக்கூடியவர். எந்த மரத்தடியில் அவர் அமர்ந்திருக்கார் என்பதை பொறுத்து அவர் அருளாசியே மாறுபடும். அரச மரத்தடி விநாயகரை வணங்கினால் குழந்தை பேறு வாய்க்கும். வன்னி மரத்தடி விநாயகரை வணங்கினால் கிரக தோஷங்கள் நீக்குவார். ஆலமரத்தடி விநாயகரை வழிபட்டால் தீய சக்திகள் விலகோடி விடும். வேப்ப மரத்தடி விநாயகரை வழிபடும்போது நமக்கு
நாள்பட்ட நோய்களை தீர்த்தருவார். நர்த்தன விநாயகரை கும்பிடும்போது தலையெழுத்து சீராகும். அந்த வரிசையில் நம் வாழ்வில் உள்ள ருணம் என்னும் பெருங்கடனை தீர்த்து இந்த நவீன கால பொருளாதார பிரச்சனைகளை தகர்த்தெறிய நாம் துதிக்க வேண்டிய மூர்த்திதான் தோரண கணபதி. யார் இந்த தோரண கணபதி? இந்த தீராத கடன் வலையை அறுக்க அகத்தியர் காட்டிய வழிதான் தோரண கணபதி வழிபாடு. யார் இந்த தோரண கணபதி? எங்கு இருப்பார் தெரியுமா? பொதுவாக சக்தி தேவியர், அதாவது அம்மன் தனியாக கோயில் கொண்டிருக்கும் திருத்தலங்களில் இவரை நீங்கள் காணலாம். அம்மன் சந்நிதியின் தோரண வாயிலை பார்த்தபடி பலிபீடத்திற்கு அருகில் அம்பிகைக்கு வலப்பாகத்தின் மேலையில் சந்நிதி கொண்டிருப்பார். இவரது திருவுருவம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஜடா மகுடமும் கழுத்தில் ருத்ராட்ச மாலையும் அணிந்திருப்பார். மேலே உள்ள இரு கரங்களில் அங்குசமும் பாசமும், கீழ் உள்ள இரு கரங்களில் தந்தமும் மோதகமும் ஏந்தியவாறு தாமரை பீடத்தில் அமர்ந்து அதிர்ஷ்டத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் அள்ளித் தருபவராக காட்சியளிப்பார். மூல ஆலயத்தில் இருந்து பார்க்கும்போது இவர் அமர்ந்திருக்கும் இடம் பிரம்மஸ்தானமாக அமைவதால் கடனை தீர்ப்பதில் இவர் மிக கராராகவும் வேகமாகவும் செயல்படுகிறார் என சித்தர்கள் கூறுகின்றனர். முக்கியமான விஷயம் என்னவென்றால், கடன் வாங்கியோருக்கு மட்டுமல்ல, கடன் கொடுத்தோரும் தம் பணத்தை திரும்ப பெற தோரண கணபதியை துதித்து வழிபட்டால் கொடுத்த கடன் நிச்சயமாக திரும்ப கிடைக்கும். சரி, இந்த தோரண கணபதியை எப்படி வழிபட வேண்டும்? இதற்கான நாட்கள் தான் என்ன? வழிபாடு முறைதான் என்ன? வழிபடும் நாட்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் சதுர்த்தி நாட்களில் கோவிலில் உள்ள தோரண கணபதியை தரிசிப்பது சிறப்பு வாய்ந்தது. வீட்டில் வழிபடும் முறை: ஒருவேளை கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் விநாயகர் படத்திற்கு முன்பு நெய் அல்லது நல்லெண்ணெய் விளக்கேற்றி வையுங்கள். ஒரு சிறிய தாம்பாளத்தில் பச்சரிசி, வெல்லம், சிறிது ஏலக்காய் கலந்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். பின்னர் கற்பூர ஆரத்தை எடுத்து மனமுருகி விநாயகனை வழிபட வேண்டும். இந்த பூஜை முடிந்த பின் நைவேத்தியம் செய்த அந்த பச்சரிசி கலவையை எறும்புகளுக்கோ அல்லது பசுமாட்டிற்கோ உணவாக கொடுக்க வேண்டும். வாயில்லா ஜீவன்களுக்கு நாம் உணவளிக்கும் போது நமது கர்ம வினைகள் கரைந்து கடன் சுமையும் தீர்கிறது என்பது ஆன்மீக அறிவியல். இதைப்போல தொடர்ந்து 6 வாரங்கள், அதாவது 48 நாட்கள் ஒரு மண்டலம் செய்து வந்தால் உடனடியாக பலன் கிடைக்கும் என்பது அகத்தியரின் கூற்று. சரி, இப்போது அகத்தியர் கூறிய மந்திரம் மற்றும் அதன் விளக்கம். மிக முக்கியமான பகுதிக்கு வந்துள்ளோம். பூஜை செய்யும் போது நாம் உச்சரிக்க வேண்டிய அகத்திய பெருமான் அருளிய தோரண கணபதி பிரசன்ன துதி இதுதான். என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். சக்தியின் மைந்தனாய், சித்திகள் சேர்த்திடும், முக்தியின் பொருள் சொன்ன மூத்த கரிமுகவாய், காரணனே, புகழ்பொருளே, கடன் தீர் வீரனே, தோரண கணபதியே, தோன்றிடுக என் முன்னே. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை தயவுசெய்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது பேப்பரில் பேனாவால் எழுதி வையுங்கள். திரும்பவும் ஒரு முறை உங்களுக்காக. சக்தியின் மைந்தனாய், சித்திகள் சேர்த்திடும், முக்தியின் பொருள் சொன்ன மூத்த கரிமுகவாய், காரணனே, புகழ்பொருளே, கடன் தீர் வீரனே, தோரண கணபதியே, தோன்றிடுக என் முன்னே. இதன் பொருள் என்னவென்றால், அன்னை பராசக்தியின் புதல்வனே, அஷ்ட சித்திகளையும் அருள்பவனே,
பிறவிப் பிணியை அறுக்கும் முக்திக்கான வழியை உபதேசித்த மூத்தவனே, யானை முகம் கொண்டவனே, எங்களின் அனைத்து நற்செயல்களுக்கும் காரணமானவனே, புகழின் உச்சியே, எனது கடன்களை தீர்க்கும் வீரனே, தோரண கணபதியே, என் முன்கணமே தோன்றி எனக்கு அருள் புரிவாயாக என்று அவரை அழைப்பதாகும். இந்த மந்திரத்தின் வரிகளில் கடனை பற்றி குறிப்பிட்டுள்ளதால் இது அகத்தியரின் சிறப்பான கடன் தீர்க்கும் மந்திரம். இந்த மந்திரத்தை தினமும் வீட்டில் காலை அல்லது மாலை வேளையில் 3 முறை குறைந்தது சொல்லி வாருங்கள். உங்கள் கடன் சுமை அத்தனையும் பனி போல விலகும். அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்பது 100% உறுதி. ஏனெனில் இது அகத்திய பெருமான் அருளிய சக்தி வாய்ந்த மந்திரம். கணபதி வழிபாடு என்பது நமது எல்லா கடன்களையும் தீர்த்து நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு நிச்சயம் வழிவகுக்கும். உங்களின் அனைத்து கடன்களும் விரைவில் தீர்ந்து வற்றாத செல்வம் பெருகி லக்ஷ்மி கடாட்சியம் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓம் கம் கணபதியே நமோ நமக. வாழ்க வளமுடன் நலமுடன். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களையும் சித்தர்களின் இரகசியங்களையும் மந்திரங்களையும் பரிகாரங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது மகாடிவன் காணொளிகளை தினமும் காணுங்கள். மேலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். என்றென்றும் இறையருளுடன் கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லூர். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.